Hi friends, welcome to Devakotai Samayal. Please subscribe my channel for more videos. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்கை மீனுன்ற ஒரு ஃபிஷ்ஷுங்க. இந்த மீன் வந்து எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஃபிஷ் மார்க்கெட் போய் அதை வாங்கலான்னு பிளான் பண்ணி 1 kg வாங்கிட்டு வந்தேன். பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப லாங் டைம் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்கவங்களுக்கு, சிட்டிங் பொசிஷனில் இருக்கவங்களுக்குலாம் இது வந்து பேக் பெயின் வரும். ஸோ அப்போ வந்து இந்த மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஃபிஷ் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரி இருந்துச்சுங்க. கறி மாதிரி தொட்டு பார்க்கும்போதும் சிக்கன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம இதை சமைக்க ட்ரை பண்ணலாம். நல்ல புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கணுங்க. நார்மல் மீன் குழம்பை விட கொஞ்சம் அதிகமான புளி சேர்த்துக்கணும் இதில். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே எல்லா மீன் குழம்புக்கும் செய்கிற மாதிரி சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ரொம்ப புளி சேர்த்துக்குவோம். ஸோ அதனால் நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக மீன் குழம்பு வைக்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் சால்ட்டை சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் நாங்கள் சேர்த்துப்போம். அதுக்கு வந்து செட்டிநாடு சமையல் மசாலா நான் வந்து சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சள் தூள் மட்டும் லைட்டாக சேர்த்தா போதும் குழம்பு கொதிக்கிற டைமில். இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த திருக்கை மீனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருந்துச்சுங்க. தொட்டு பார்க்கும்போதும் சிக்கன் மாதிரியே இருந்துச்சு. இது வந்து பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. லோ பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட் சூப்பராக வந்தது. செம்மையாக இருந்துச்சு மீன் குழம்பு. சூப்பரான திருக்கை ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிடும்போது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் தான் இருந்தது. வாவ், சூப்பராக இருந்திருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.